மாத்திரை இதெல்லாம் தடவி போகாதது ஒரு சின்ன தண்ணியில் அவர் சரி பண்ணார். தண்ணியில் அப்போ என்னமோ இருக்குல்ல, நானே அனுபவிக்கிறேன். அப்போ எங்கள் வாத்தியார்ட்ட பெரிய விஷயங்கள் இருக்குன்னு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல ஆரம்பித்தார். சொல்லி கிட்டத்தட்ட நான் 22 வயசு வரைக்கும் அவர்கிட்ட இருந்தேன். 7 வயசுலேருந்து எனக்கு குருவாக தெய்வமாக நினச்சி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வரமக்கலையாக இருக்கணும், சிலம்பு, செடி குச்சி, மான்கொம்பு, குத்தோசை, பட்டா, பரங்க, இது மாதிரி ஒரு 36 வகையான கலைகளை நான் முறையாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். 1971 நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தேன். ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்துட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டு வந்துட்டார் திருச்சியிலேருந்து. அவர் வீட்டிலேருந்து அப்படியே நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். அப்புறம் நான் மறந்துட்டேன்னா அந்த மருத்துவத்தை வந்து நினைக்கல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க என் கூடனா, நீங்கள் எதனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன், அது சரியாயிடும். அது எனக்கு தெரிஞ்ச மருந்தோ தெரியாத மருந்தோ ஆனால் சரியாயிடும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எங்கள் ஃபைட்டர்ஸுக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே நான் என்ன சொல்லுவேன், ரோட்டில் யாருன்னா கீழே விழுந்து அடிபட்டு கையெல்லாம் ஏறிச்சுன்னா நான் அவங்கள இறக்கி விடுவேன்.